Hi friends, வணக்கம். வெல்கம் டு மணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ புதினா புலாவ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் புதினா சேர்த்துக்கலாங்க. அதோட பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. தேங்காய் கொஞ்சம் ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். மல்லி இலை ஒரு அரை கப். அதோட பச்சை மிளகாய் காரத்துக்கு, இதுதான் நம்ம காரத்துக்கு புலாவுக்கு நம்ம அதனால் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோடவே முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்து நீல வாக்கில் நறுக்க வெங்காயமும் சேர்த்தாச்சு. சேர்த்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் பூண்டு, ஜிஞ்சர் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் அதை நல்லா நம்ம அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதை இந்த புதினா புலாவ் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. லஞ்சுக்கு நம்ம கொடுத்து விட்றதுக்குலாம் நல்லா சூப்பரான ஒரு டிஷ்ஷு. குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் சரி நல்லா சூட் ஆகும். இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் சைட் டிஷ் வைக்கணும்லாம் இல்லை. ஆனியன் ரைத்தாவே ரொம்ப சூட்டாகவும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஒரு ½ நம்ம லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புதினாவை மட்டும் நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ அதோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதில் நம்ம ஒரு அரை கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக்காக ஒரு க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேரட் ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் வெஜிடபிள் நம்மளோட ஆப்ஷன் தாங்க. வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை வேண்டாமல் நம்ம காய் எதுவும் சேர்க்காமல் நீங்கள் பண்ணாலே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லை நம்ம காய் வேறு இதில் இல்லாத காய், அதாவது கேரட், உருளைக்கிழங்கு, பீஸ் தவிர நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டயத்தில் அரிசியை நான் பாஸ்மதி அரிசி இதில் தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. பாஸ்மதி அரிசிக்கு நம்ம ஊற வச்சதுனால நான் 1.5 மடங்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து ஊற்றிட்டேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் நீங்கள் விட்டிங்கனாலே நம்மளுக்கு நல்லா சாதம் ரெடி ஆயிரும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளோட
புதினா புலாவ் இந்த மாதிரி ரெடி ஆகிருக்குங்க. இது நல்லா மசாலாலாம் மேலே இருக்கிறதுனால நம்ம லைட்டாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளோட புதினா புலாவ் வந்து ரெடி ஆயிரும். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டக்குன்னு சமையல் முடிக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்டியான சூப்பரான புதினா புலாவ் ரெடி. தயிர் வெங்காயத்தோடு நீங்கள் வந்து சூப்பராக கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.